ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 4. நேற்றைய நாள் எப்படி போச்சு, நான் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நான் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேற்று காலையில் நான் வெறும் வயிற்றுல வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் ஒரு 150 கிராம் வெள்ளை பூசணிக்காய் தோலை நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுடுறேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 4லேருந்து 5 குருமிளகு, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா. ஸோ இது ரெண்டுமே சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டியில் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வாரத்தில் ஒரு 2 முறை இல்லை 3 முறை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா பசியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும், நல்ல ஒரு ஜீரண சக்தி கொடுக்கும், வயிற்றையும் சுத்தம் பண்ணும். இது கூட நான் ஒரு பாதி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்துட்டுக்கிறேன். நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம டயட்டோட சைட் டிஷ்ஷுக்கு நான் பொன்னாங்கண்ணி கீரையை கடைஞ்சி எடுத்துக்கிறேன். இதுக்காக நான் பாசி பருப்பை 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு இதில் 4 பல்லு பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்காக 3 பச்சை மிளகா. எப்போவுமே கீரைக்கு பச்சை மிளகா கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கட் பண்ணின 2 தக்காளி. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்துட்டுட்டு வேகிறதுக்கு விட்டுடலாம். காலையில் எந்திரிச்ச உடனே நான் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தான் குடிக்கிறேன். இதில் கருவேப்பிலை, புதினாலாம் சேர்த்திருக்கிறதுனால இந்த வெள்ளை பூசணிக்காயோட ஸ்மெல்லே தெரியாது. புதினா ஜூஸ் போல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நேற்றோட ரெசிபிக்கு நான் முந்தா நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இதுக்காக நான் 1 டம்ளர் கொள்ளு, 1/4 டம்ளர் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்பும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு பார்த்துக்குங்க நல்லா வெந்து வந்திருக்கான்னு. அதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த பொன்னாங்கண்ணி கீரையை போட்டுடலாம். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி பொரியலோ இல்லை இது போல் கடையலோ ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கீரையை பருப்போடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா கீரை ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா முழுமையாக ஆறட்டும். சைட் டிஷ்ஷுக்கு நான் உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இது நல்லா கலந்துட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே வெங்காயத்தோடு சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதை வெங்காயம் தக்காளியோட போட்டுட்டு நான் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். இந்த மிளகாத்தூள் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். எல்லா விதமான வெஜ், நான்வெஜ் நம்மளோட ரெசிபிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் பாருங்கள், உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுட்டு நல்லா கலந்துட்டுட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டுருங்க. இந்த பொரியல் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கீரையும் நல்லாவே ஆறிடுச்சு. இதில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியிலேருந்து நீத்தி எடுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி சேர்த்தாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்தி அரைக்க வேண்டாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வரமிளகா. இது எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயமும் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்தது போல் எடுத்துக்கலாம்.
வெங்காயமும் நல்லா வதங்கி வந்தாச்சு. இதில் அரைச்சி வச்சுருந்த கீரையை ஊற்றிடலாம். கீரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். எங்கள் வீட்டில் கீரை ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கொஞ்சம் கெட்டியாக வச்சு விட்ருவேன். அப்போ தான் சீக்கிரமாக காலி ஆகிடும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம். அவ்வளோதான், கீரை கடையலும் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் டயட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் சகப்பாவல் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்தி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சகப்பாவலில் தண்ணியில் ஒரு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5லேருந்து 6 செவ்வாழைப்பழம் போட்டு இதை நல்லா கசக்கி விட்டுட்டு அவளோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதிலேருந்து என்ன பண்ணேன்னா தனியாக எனக்கு ஒரு 2 சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம டயட்டில் இருக்கிறதுனால சர்க்கரை கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி தான் பிசைஞ்சு கொடுக்கணும். எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சர்க்கரை போட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். வீட்லேயும் எலக்ட்ரிக் வேலை கொஞ்சம் செய்யறதுக்கு எலக்ட்ரிஷியனும் வந்துட்டாங்க அதுக்குள்ளே. பையனுக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியல, அதனால என்னைய தான் ஊட்டி விட சொன்னான்னு சொல்லிட்டு சரி நான் வந்து எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கும் இன்னும் சின்ன பையனுக்கு மட்டும் அவல் ரெடி பண்ணிவிட்டு அவனுக்கு கொஞ்சம் சூடாக சாதம் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கேன். காலையில் இந்த அவல் வாழைப்பழம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிட்டதுனாலே எனக்கு தெரியல, வயிறு ரொம்ப அடைச்சது போலவே இருந்துச்சு. நீங்கள் டயட்டில் இருக்கும்போது எந்த உணவு சாப்பிட்டாலுமே நிதானமாக பொறுமையாக ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. அப்போ தான் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோங்கிற ஃபீல் இருக்காது, கிரேவிங்ஸ் இல்லாமல் இருக்கும். ஊற வச்சுருந்த கொள்ளு நல்லாவே ஊறி வந்திருக்கு. இது மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டுடலாம். நான் ஒரு 11 மணிக்கு இந்த மாவை ஆட்டி வச்சுருந்தேன். நைட்டே ஊற வச்சுட்டோம் இல்லையா, இப்போ இது சாயந்தரம் நமக்கு ரெடியாக இருக்கும். மத்தியானம் அவல் வாழைப்பழம் சாப்பிட்டதுனால என்னவோ எனக்கு சுத்தமாகவே பசிக்கலை. அதனால் நான் அப்படியே சாப்பிடல. சரி பசிக்கலைன்னா நம்ம சாப்பிட வேண்டாம், எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சாயந்தரம் ஒரு 5:30 6:30 மணிக்கு எனக்கு நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் எலக்ட்ரிஷியன்லாம் வந்தனால அந்த ஒர்க்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு வந்துட்டு நான் எனக்கு கொள்ளு தோசை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பயங்கரமாக பசியாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 தோசையாவது போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு 2 தோசை போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம், சப்போஸ் இன்னும் பசிச்சுது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ கொள்ளில் பாருங்கள், நான் அரிசி சேர்த்தாமலே நல்லா மொறு மொறுன்னு தோசை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் சொன்ன இதே ரேஷியோவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாகவும் வரும். நான் நேற்று சாயந்தரமாக 2 கொள்ளு தோசை தான் எடுத்துக்கிட்டேன். இது கூட நான் சைட் டிஷ்ஷாக என்ன எடுத்துக்கிட்டேன்னா, மத்தியானம் நான் சாப்பிடல இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு தான் அந்த கீரை கடையல் வந்து எனக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து எடுத்து இது 2த்தையும் சேர்த்தி நான் மெதுவாக அப்படியே சாப்பிட்டுட்ருந்தேன். நீங்கள் நினைக்கலாம், காலையில் நான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் தான் சாப்பிட்றேன், மத்தியானம் நான் சாப்பிடல, எனக்கு எப்படி பசிக்காமல் இருக்குன்னு. இந்த மகா கந்தசஷ்டி விரதம் வந்தபோது நான் காலையிலையும் மத்தியானமும் ஃப்ரூட்ஸு பால் அந்த மாதிரி குடிச்சிட்டு விரதம் இருந்து நைட்டுக்கு மட்டும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி பிளான் பண்ணி விரதம் இருந்தேன். அதனால என்னவோ எனக்கு கொஞ்சம் அதே பழக்கம் வந்தனால காலையில் நம்ம கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப பசி எடுக்கிறதில்ல. ஆனால் லாங் கேப்பாக ஆகும்போது ஒரு சாயந்தரம் 5:30 அந்த மாதிரிங்கும்போது பசி எடுக்க ஆரம்பிக்குது. சரி பசிச்சா நம்ம சாப்பிட்லாம், அந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரிக்கு நானுமே அப்படியே விட்டதுனால இந்த 2 3 நாளாகவே நான் காலையிலையும் சாயந்தரம் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சாப்பிட்ற இதே உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னது சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அதே சாப்பிட்லாம். நம்ம சேனலில் நான் நிறைய அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு அது எதில என்ன ஈஸியா இருக்கோ, அதே நீங்க ஃபாலோ பண்ணலாம். நான் ஏன் இன்னைக்கு கொள்ளு தோசைக்கு கீரை கடையல் வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னா, எனக்குன்னு தனியா நான் எதுவும் செஞ்சுக்காம இதே தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியா இருக்கும் ஃபாலோ பண்றதுக்கு. இது கூட நெறைய தண்ணி குடிங்க. ஸோ நைட்டுக்கு நான் எப்பவும் போல பட்டையும், ஜீரகமும் ஊற வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில வெறும் வயித்துல குடிக்கிறதுக்கு. நேத்தைய நாள் எனக்கு இப்படிதான் நல்லபடியாவே போச்சு. உங்களோட வெயிட் லாஸ் டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.